ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்னவன் முழுசில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேது வந்து தமிழ்ச்செல்வி கூட வந்து வாழ்றதுக்காக வந்து துணிமணி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டாரு. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே போய் வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டினோன்னே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி வந்து திறக்காம யார் யாருன்னு கேட்குறாங்க. உடனே சேதுன்னு சொல்லி கதவை திறன்னு சொல்லிட்டு இருக்கல, உனக்கு என்ன காது கேட்கலையா? நான் யார் யாருன்னு கேட்கல, நான் தான் சொல்ல வேண்டியதானே ஒரு வார்த்தை அப்படின்னு வந்து நம்ம தமிழ்ச்செல்வி வந்து ரொம்ப சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, சரி இந்த இதில் என் துணியெலாம் இருக்குது, அதில் பூராத்தையும் எடுத்து அலசி அயர்ன் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தமிழ்ச்செல்வி வந்து சிரிக்கிறாங்க. எனக்கு எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னால் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி வந்து சிரிக்காங்க. உங்களுக்கு வந்து சேர்ந்து தான் வாழணும்னு தான் நான் வந்து சொல்லியிருக்காங்க கோர்ட்லேருந்து. உங்கள் துணிமணி அலச உங்களுக்கு நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்காகலாம் நான் ஒன்றும் இங்கே வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இருந்தாலே தமிழ்ச்செல்வி அந்த மாதிரி நினைக்காதீங்க என்னை இப்போ வந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காண்டாயிடுறாரு நம்ம சேது. சொல்லிவிட்டு துணியெலாம் போட்டு நம்ம தமிழ்ச்செல்வி வந்து வெளியே போயிடுறாங்க. வெளியே போனால் எங்கடி போகிறான், துணியெலாம் எடுத்துன்றாங்க. எடுத்தே வைக்கல, இவங்க போயிடுறாங்க. சரின்ட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போஸோட அம்மாவும் அவங்க மகளும் பார்த்திங்கன்னா என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்விக்கு டைவர்ஸ் கிடச்சிரும் அப்படின்ட்டு வந்து நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே என்னடான்னா இவ ஏற்கனவே ஜெயிச்ச மாதிரி இப்போயும் ஜெயிச்சிருவாளே என்னமோ எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து நம்ம சேதுவோட அத்தையும் அவங்க மகளும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஐயோ தமிழ்ச்செல்வியும் சேது வந்து டைவர்ஸ் ஆகுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க போல் பயமாக இருக்கே அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒன்று சேர்க்க வாய்ப்பே இல்லை. இன்னும் சேதுக்கு வந்து தமிழ்ச்செல்வி மேலே வந்து ரொம்ப வந்து கோவம் வந்து இருக்குது. அதனால் வந்து அதுக்கு வந்து வாய்ப்பே இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, பை பை, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.